ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு எதுக்காகனா, வீட்டில் உள்ள பெண்களுக்கான பதிவு. இது கவனமாக கேளுங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு இருக்கும். அந்த மஞ்சள் கிழங்கை வாங்கி கோயில்லையோ இல்லை ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. அந்த மஞ்சள் கிழங்கு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒரு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வைக்கிற மாதிரி இல்லை செவ்வாய்க்கிழமை வைக்கிற மாதிரி 2 நாளுக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க. ஊற வச்சு அதை நசுக்கி மிக்சியில் ஏதோ பாருங்க, மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி வாசல் படி விளக்கு தட்டுக்கு வைங்க. 2வது வந்து அரைச்ச அந்த மஞ்சளை வந்து முகத்துக்கு பூசிக்க கூடாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூசிக்கணும். மஞ்சள்லாம் இழைச்சி தான் பூசணும். ஒரே தடையாக மஞ்சளை பூசி குளிக்கக்கூடாது. அது ஒரு சாஸ்திரம் இருக்குது. 2வது வந்து இந்த மாதிரி மஞ்சள் கயிறு வச்சு கொடுக்குறாங்க. அப்போ வச்சு கொடுக்கும் பொழுது இந்த கயிறை வந்து நீங்கள் வீட்டில் போட்டு மக்க வச்சு குப்பையில் போடாதீங்க. இந்த மஞ்சள் கயிறை எடுத்து ஏதோ ஒரு அம்மன் கோயில்லையோ இல்லை ஒரு சிவன் கோயில்லையோ எங்கேயோ நீங்கள் வந்து இந்த கோயிலில் வச்சுருங்க. அதாவது திங்கக்கிழமை ஒரு வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்கள் எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சுருங்க. யாராவது இல்லாதப்பட்டவங்க இல்லை யாரோ ஒருத்தவங்க இதை எடுத்துகிட்டு போய் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால தான். 2வது வந்து ஒருத்தவங்க வந்து 8 உதவாதுன்னு சொல்கிறாங்க. 8 வந்து எதா இருந்தாலும் வெட்டி வெட்டி போதுங்கிறாங்க. ஆனால் கல்யாணத்தில் பாருங்க, இந்த 4வது விரலும் இந்த 4வது விரலும் தான் 2 பேரும் கோத்துட்டு போகிறாங்க. அப்போ 4 4 8 8 8 16. ஒருத்தவங்களை வாழ்த்தும் பொழுது கல்யாண வீட்டில் 16 பெற்று பெருவாழ் வாழுங்கிறாங்க. ஏன்னா 16 கலைகளையும் பெற்று 2 பேரும் சம்பாரிச்சு 2 பேருமே வேலைக்கு போய் சம்பாரிச்சு வாழுங்கிறதுக்கு தான் 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கிறாங்க. 8ங்கிறது ஆகாத எண்ணு தான். ஆனால் பொறுமையாக இருந்து 80 வயசுல தான் அவங்க நல்லா சாதிக்க முடியும். விஞ்ஞானிகள்லாம் என்னன்னா 8 வயசு 18 வயசுல இந்த மாதிரி ஆரம்பிச்சு என்ன செய்யறாங்கன்னா 80 வயசு வரைக்கும் பொறுத்திருந்து சாதனை அடைஞ்சு ஆஸ்கர் எல்லாம் விருது வாங்குறதுக்கெல்லாம் அந்த 80 வயசு தான். அதனால எதுவும் ஆகாதுங்கிறது. முயற்சி எடுத்தா எதுவுமே நடக்கும். ஆனா வயசு காலங்கள் தான் சொல்ல முடியாது. அது போலதாங்க எல்லாமே ஒண்ணு. அதை நினைச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா இது 2த்தையும் வீணாக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த மஞ்சள் கயிறு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. 1 கோடி ரூபாய் போட்டு கல்யாணம் பண்ணினாலும் 2 கோடி ரூபாய் போட்டு கல்யாணம் பண்ணினாலும் இந்த 10 ரூபாய் மஞ்சள் கயிறு தான் தாலியா கட்டுறாங்க. அதனால இந்த மஞ்சள் கயிறுக்கு மதிப்பு கொடுங்க. எல்லா மஞ்சள் கயிறு கோயிலில் வைங்க. இந்த மஞ்சள் கிழங்கு வந்து கீழே போடாதீங்க. இதை ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வாசல் காலில் வைங்க. லட்சுமி கடாட்சம் வரும். அதனால தான் இந்த பதிவு சொல்கிறேன். நீங்கள் லைக் போடுறீங்களோ இல்லை எல்லார்ட்டையும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.